ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷீலா காலி ஹோம் பேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தண்டுக்கீரை கடையல். இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கப் பாசிப்பருப்பு, கிள்ளி க்ளீன் பண்ணி எடுத்த தண்டுக்கீரை உள்ளே சேர்த்து இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுங்க. இதை நீங்கள் குக்கரில் வைக்காமல் ஒரு பாத்திரத்தில் கூட போட்டு வைக்கலாம், அது இன்னும் நல்லது. பட் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு குயிக்காக பண்ணுறதுக்கு இந்த குக்கரில் வைக்கிற மெத்தடு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் நான் குக்கர்லேயே வச்சு காட்டுறேன். இப்போது தாளிக்க ஒரு வானல் வச்சு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்து கூடவே 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போது ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து வதக்கி, வடகம் இருந்தால் நீங்கள் வடகம் சேர்த்துக்கலாம். இப்போலாம் கடைகள்லேயே நிறைய வடகம் கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதை வாங்கி வச்சுட்டு கீரை செய்யும்போது கொஞ்சம் போடுங்க, உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி ஒரு மத்து வச்சு வெந்த கீரையை நல்லா மசிச்சு விடுங்க. உங்கள் கிட்ட கீரை கடையிற சட்டி, மண் சட்டி இருந்தால், அந்த கொத்து சட்டி இருந்தால் நீங்கள் அதில் கூட சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா குக்கரில் வேக வச்ச கீரையை தனியாக ஆற வச்சு அதை ஒரு ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைச்சிடக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி மசிஞ்ச மாதிரி குழஞ்சி போயிடும். இப்போ இதில் உப்பு சேர்த்து வானலில் வறுத்து வச்ச பூண்டையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இறக்குனா சுவையான தண்டுக்கீரை கடையல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.